என்ன இன்னைக்கு தான் உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்குலாம் ஸ்பெஷலா பசிச்சுக்கிட்டு இருக்குமே, கொஞ்சம் பொறுங்க. நான் எப்பயும் 3 மணி 3:30 சாப்பிட்டு தானே செஞ்சிருக்கோம். பக்கத்து வீட்டு பானுக்காக இன்னைக்கு ரம்ஜான் வேற, அவங்க பிரியாணி தரேன் வேற சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுக்கிறதுல என்ன இருங்க, நல்ல பிரியாணியா சாப்பிட்டுக்கலாம். சரியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சோறு அடுப்புல வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? சோறு அடுப்புல வச்சிருக்கேன். ஆமா, சோறு இப்பதான் அடுப்புல வச்சிருக்கேன். அப்படியே அந்த பிரியாணி கொடுக்கறதுனால கவலைப்படாதீங்க. நேற்று வத்தக்குழம்பு சூடு பண்ணி வச்சிருக்கோம், அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஆனா வெளியே சொல்லிடாதீங்க நமக்கு பிரியாணி தரலன்னு, அப்புறம் எல்லாரும் நம்ம அசிங்கமா நினைக்க போறாங்க. இவ்வளவு நேரமா? அப்புறம் அடுப்புல சோற வைக்க வேண்டாமா? மணி 2:30 தானே ஆகுது, இன்னும் டயம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, 4 மணி வரைக்கும் நமக்கு டயம் இருக்கு. 4 மணி வரைக்கும் அதுக்கு எப்படினாலும் பிரியாணி கொண்டு வந்துருவாங்க. நீங்க வேற அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சோறு இருக்கு 10 ரூபாய்க்கு தயிரை வாங்கி ஊற்றி சாப்பிடுங்க. நானும் என் பிள்ளைங்களும் பிரியாணி தான் சாப்பிடணும்னு ஒரு முடிவுல நாங்க இருந்தே இருக்கோம். பிரியாணி தான் எங்களுக்கு வேணும், அதுவும் பாய் வீட்டு பிரியாணி. மறக்காம கேட்டுக்கோங்க, பாய் வீட்டு பிரியாணி தான் எங்களுக்கு வேணும். அதனால பிரியாணிக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டே இருப்போம். சோறு இருக்கு, எதுக்கு கிச்சன்ல நின்றுகிட்டே இருக்கவா? யோ, பிரியாணி அந்த அக்கா கொடுக்க வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இங்க பாரு நம்ம பிரியாணி கொடுக்க வரோம்னு நினைச்சு இவ பொங்க கூட இல்லை அப்படின்னு என்னை வெளியே சீப்பா பேச மாட்டாங்க. அதனாலதான் சரி கிச்சன்ல நின்றுகிட்டே இருப்போம். அந்த அக்கா வந்தாங்கன்னா, ஐயோ அக்கா பிரியாணி கொண்டு வந்துட்டீங்களா, சே நான் இப்பதான் அடுப்புல சாப்பாடு வச்சேன் அப்படின்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லணுமா? அப்புறம் என்னடா அந்த பிரியாணிக்கு சித்த பிள்ளையா இருக்குமே அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்களும் அப்படிதானே நினைப்பீங்க. எத்தனை பேர் வெறுஞ்சோரை சாப்பிட்டுட்டு பிரியாணி இருந்தா நல்லா இருக்குமே, அதுவும் பசீபாய் வீட்டு பிரியாணியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எத்தனை பேர் ஏகப்பட்டுருப்பீங்க. அதே மாதிரிதான் நானும் 1000 கத்திரிக்காய் போட்டு நம்மளும் கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்கும், அந்த குழம்பு வைக்கும், இந்த குழம்பு வைக்கும். அவங்க கொடுக்க கத்திரிக்காய் தொக்குமானி வர மாட்டேங்குது. அதே சிக்கன், அதே கடையில் வாங்குற சிக்கன் தான் நம்மளும் போட்டு பிரியாணி வைக்கும். நமக்கு மட்டும் பிரியாணியா வர மாட்டேங்குது, கூழு மாதிரி தான் வருது. எப்படியாவது பாய் வீட்டு யாரையாவது பிடிச்சி ஒரு நாள் அடியில் ஒரு நாள் அவங்களோட பிரியாணி எப்படி செய்யணும் கத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் ரம்ஜான் என்னடா ரம்ஜான், எல்லா ரம்ஜானுக்கும் நம்ம போடுற பிரியாணி தான் அப்படிங்கிற லெவலுக்கு பிரியாணி நான் டெவலப் பண்ண போறேன். பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். என்னைய மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு ஏக்கப்படுவீங்கன்னு தெரியல. நல்ல பாய் வீட்டு பிரியாணி கொடுத்தவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுங்க. எங்களை மாதிரி பக்கத்து வீட்டை பிரியாணி தருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் தயிர் சோறு சாப்பிடுவீங்களோ தெரியல. அவங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க, வெளியே நம்ம பட்ட கஷ்டத்தை சொல்லக்கூடாது. எங்களுக்கும் பிரியாணி கொடுத்தாங்க, நாங்களும் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு தெம்பா சொல்லிக்கணும். ஓகேவா? ஸோ நல்லபடியா எல்லாரும் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி ரம்ஜான் காய்ஸ். பிரியாணி சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்டுக்கோங்க, பிரியாணி சாப்பிடாதவங்க என்னைய மாதிரி நேரத்தை வச்சு குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.